சிராஜை எப்படி விட்டாங்கன்னா, அதாவது வச்சிருந்தா ஒரு 18 கோடி கொடுத்து வைக்கணும். சோ அவரை விட்டுட்டு 2 ஓவர்சீஸ் எடுக்கலான்ற பிளான்ல தான் சிராஜை விட்டுருக்காங்க. இல்ல செஹல எடுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல அவங்க விட்டுருக்காங்க. செஹலையும் முடிஞ்ச அளவுக்கு சேஸ் பண்ணாங்க. இப்ப ராகுல் எடுத்தா கேப்டனா தான் அவர் வந்து ஆடுவாரா? பட் ராகுல் வேணாம்னு சொல்லிட்டாரு. அப்படிதான் ரீசெண்டா சொல்லியிருந்தாரு. கேப்டன்சி இல்லைனாலும் நான் விளையாடுவேன், மிடில் ஆர்டர்னாலும் நான் விளையாட ரெடின்னு தான் சொல்லியிருந்தாரு. அது வந்து டெல்லிக்கு ரொம்ப நல்லதா போயிடுச்சு. பெரும்பாலும் உங்களுக்கு வந்து சம்மர்ல 2 மாசம் நடக்கும்ன்றதுனால ஒவ்வொரு கிரவுண்ட்ல ஏதாவது ஒரு எட்ஜ் பிட்ச் வரும். ஒரு சைட் பவுண்டரி சின்னதா இருக்கும். அதனாலேயே டீம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் எப்பவுமே உள்ள வச்சுக்க பார்ப்பாங்க. இந்த டீம்ல படிக்கலோட பெஸ்ட் ஓப்பனிங் தான். பட் ஸ்ட்ரைக் ரேட் ஒரு क्वेश्चनेबल. பவர் பிளேக்கு அப்புறம் அவரோட ரன். சோ ஸ்டார்டிங்லயே இருப்பாரா பிளேயிங் லெவல்ல? அது எனக்கு ஒரு டவுட். எனக்கு கொஞ்சம் டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் நீங்க ஸ்பின்னுக்கு ஒரு சில தடவை ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காருன்றது உண்மைதான். பட் ஸ்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபினிஷர்ஸ் இன் தி லீக் டிம் டேவிட். ஏன்னா லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ்ல ஆஸ்திரேலியாக்காக T20ல வருவாரு, 30 ரன் தான் அடிப்பாரு, 30-40 அடிப்பாரு. ஆனா 10-12 பால் அடிப்பாரு. இன்னொரு பெரிய ஷாக், அவங்களோட ஆக்ஷன்ல வெங்கடேஷ் ஐயரை வந்து 23 கோடி வரைக்கும் சேஸ் பண்ணாங்க. 23 தான் கொடுத்திருக்காரு. வெங்கடேஷ் 23க்கு மேல நீ சேஸ் பண்ண போறியான்னா ரொம்ப அண்ணாவது பாத்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில அந்த டீமுக்கு வரல. ஓகே, குவாலிட்டி ஸ்பின்னர் கிடைக்கலன்ற இன்செக்யூரிட்டி இருந்துச்சு. அதனாலதான் போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து செஹல், அஸ்வின் சொல்றே கூட ஜாம்பாவையும் ஒரு சீசன் வச்சிருந்தாங்க. விளையாடுறப்பல 3 ஸ்பின்னர்ஸ் விளையாட வச்சாங்க அவங்க. ஜாம்பா விளையாட வச்சு அவர் ஒரு சில விக்கெட்டுகள் எடுத்தாரு. ஐ திங்க் அங்க வந்து ஒருத்தரை தான் விளையாட வைக்க முடியும். வைபவன் சூரியவன்சி 1.1 crore எடுத்திருக்காங்க. ஐ மீன் ஆக்ஷன்ல நான் பாக்குறப்ப அந்த பெரிய ஷாட்ஸ் அடிச்சாரு. ஐ திங்க் இது ஒரு நல்ல, இப்ப நம்ம எல்லாம் பேசுறோம்ல, சோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலா மாறி இருக்கு. ஆர்சிபி ஈசாலா கப் நமதுன்னு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க நினைக்கிறேன் இந்த வருஷம். ஆனா யார் கேப்டனா இருக்க போறா மோஸ்ட்லி? ஏன்னா எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா கேப்டன் மெட்டீரியல் யாருமே எடுக்கல. சோ திருப்பி கோலி தான் கேப்டன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் போன தடவை உங்ககிட்ட சொன்னேன். இல்ல சொன்னீங்க, பட் சரி ஆக்சனுக்கு அப்புறம் பாக்கலாம்னு பார்த்தா அப்படிதான் முடிவுன்னு நினைக்கிறேன். அது நல்ல முடிவு தான். அதான் இருக்கணும். அவர்தான் கேப்டன். அப்புறம் எப்படி சிராஜை விட்டுட்டா? இல்ல அவங்க சிராஜை எப்படி விட்டாங்கன்னா, அதாவது வச்சிருந்தா ஒரு 18 கோடி கொடுத்து வைக்கணும். சோ அவரை விட்டுட்டு 2 ஓவர்சீஸ் எடுக்கலான்ற பிளான்ல தான் சிராஜை விட்டுருக்காங்க. இல்ல செஹல எடுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல அவங்க விட்டுருக்காங்க. செஹலையும் முடிஞ்ச அளவுக்கு சேஸ் பண்ணாங்க. சோ அவங்க சிராஜை விட்டதுக்கான காரணம் இதுதான். அந்த பிளேஸ்ல நான் வந்து ஒரு 2 போலர் தூக்கலாம், செஹல் பிளஸ் ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் போலர் தூக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஓகே, உங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆச்சா? ஏன் வந்து லைக் கேஎல் ராகுல 14 கோடிக்கு டெல்லி எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு ஹோம் பாய், ஸோ அவர் அவ்வளோ, ஏன்னா செகண்ட் ஹை பிரைஸ் 83 கோடி பெங்களூர் தான் வச்சுட்டு இருந்தப்ப நீங்க கேஎல் ராகுலுக்கு போயிருக்கலாமேன்ற ஒரு இது உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆச்சா? பெரிய டிசப்பாயின்மெண்ட், பெரிய சர்ப்ரைஸ். எனக்கு காசு வச்சிருந்தாங்க 14 தானேங்க, இன்னும் 2 பிட் நீங்க ஏத்துங்க, உங்க பக்கம் வராரான்னு பாப்போம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கான தேவை இருந்துச்சு, ஒரு விக்கெட் கீப்பர் தேவை. பட் அவங்க மேபி என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, இப்ப ராகுல் எடுத்தா கேப்டனா தான் அவர் வந்து ஆடுவாரா? பட் ராகுல் வேணாம்னு சொல்லிட்டாரு. அப்படிதான் அவசியம் இல்லைன்னு ரீசெண்டா சொல்லியிருந்தாரு. கேப்டன்சி இல்லைனாலும் நான் விளையாடுவேன், மிடில் ஆர்டர்னாலும் நான் விளையாட ரெடின்னு தான் சொல்லியிருந்தாரு. அது வந்து டெல்லிக்கு ரொம்ப நல்லதா போயிடுச்சு. புரியுது. இதை வந்து லைக் இந்த தடவை அந்த ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணாம இருந்திருக்காங்க நினைக்கிறேன். பவுலிங்க ஸ்ட்ராங் பண்ணிருக்காங்க. புவனேஷ்குமார், ஹேசல்வுட். இல்ல அதுக்கு முன்னாடி நீங்க பவுலிங் வரதுக்கு முன்னாடி பேட்டிங்லயே பினிஷ் பண்ணணும். ஓபன் பண்ணுவாங்க, விராட் கோலி ஓபன் பண்ணுவாரு, அலாங் வித் ஃபில் சால்ட் ஓபன் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் நீங்க வந்து அவங்க பேட்டிங் லைன் எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு லிவிங்ஸ்டன் வராரு, ஒரு ஜிதேஷ் சர்மா இருக்காரு, ரஜத் பதிதார் இருக்காரு. சோ இவங்க எல்லாம் இருக்கும்போது எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டர் ஆட வைக்கணும்ன்ற ஒரு இது வரும். கடைசியில தேவ்தத் படிக்கல் எடுத்திருக்காங்க. ஆமா, அவரை எடுத்தாலுமே வெறும் ரைட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. உங்களுக்கு மேக்ஸ்வெல் ஸ்பின்னர்ஸ் வந்து ஸ்விட்ச் ஹிட்ல அட்டாக் பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் மாதிரி இருந்தாரு நடுவுல. இப்ப எனக்கு பெரும்பாலும் உங்களுக்கு வந்து சம்மர்ல 2 மாசம் நடக்கும்ன்றதுனால ஒவ்வொரு கிரவுண்ட்ல ஏதாவது ஒரு எட்ஜ் பிட்ச் வரும். ஒரு சைட் பவுண்டரி சின்னதா இருக்கும். அதனாலேயே டீம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் எப்பவுமே உள்ள வச்சுக்க பார்ப்பாங்க. இந்த டீம்ல படிக்கலோட பெஸ்ட் ஓப்பனிங் தான். பட் ஸ்ட்ரைக் ரேட் ஒரு क्वेश्चनेबल. பவர் பிளேக்கு அப்புறம் அவரோட ரன். சோ ஸ்டார்டிங்லயே இருப்பாரா பிளேயிங் லெவல்ல? அது எனக்கு ஒரு டவுட். ஏன்னா அந்த ட்ரஸ்ட் இருந்தாலும் ஆக்ஷன்ல ஃபர்ஸ்டே போயிருப்பாங்க. அப்ப போல சோ எடுத்து வச்சுக்கோன்னு தான் அவங்க போயிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல சால்ட் அண்ட் விராட் கோலி தான் ஓப்பனிங்னா, அதுக்கப்புறம் நீங்க வந்து வரப்போற லிவிங்ஸ்டன், ரஜத் பதிதார் எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ்ன்றப்போ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் அண்ட் லெக் ஸ்பின்னர்ஸ் நிறைய எடுத்து வச்சுப்பாங்க எதிரணி விளையாடும் போது. ஆனா லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு பிளேயர் வந்து லிவிங்ஸ்டன் இவங்கெல்லாம் ஒரு வந்து ராஜத் பட்டிதார் வந்து ஸ்பின்னர் நல்லா ஆடுவாங்கன்னு ஒரு வேலை அந்த இதுல கோட்டை விட்டுட்டாங்கன்னு சொல்லலாமா?
பட் ஸ்டில் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர் ஒரு அட்வான்டேஜ் தானே. புரியுது. ஏன்னா இப்போ ரெண்டு எண்ட்ல இருந்தும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை போட்டு சோக் பண்ண முடியும் அவங்களால. பிக் ஹிட்டர்ஸ் பெரிய பவுண்டரியை முடிஞ்சா அடி. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஒரு ரிவ்யூவர் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய ஆர்சிபியை பத்தி பேசும்போது இந்த பாயிண்டை யாரும் நிறைய பேர் சொல்லலை. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆர்சிபி எடுக்கலைன்றது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆனால் அடுத்து இந்த ஃபினிஷர்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து டிம் டேவிட் வந்து என்னதான் ஒரு பிக் ஹிட்டராக இருந்தாலும் ஹீ இஸ் நாட் ப்ரூவ்டு கிரிக்கெட்னு நினைக்கிறேன். ஐபிஎல்ல வந்து மும்பை இந்தியன்ஸுக்காக அந்த ஒய்டி ஆக்கராக இருக்கட்டும், இல்லைனா ஒரு மாதிரி அந்த ஒயிட் ஸ்டெம் பால், இல்லைனா டாஸ் போட்டால் அந்த ஸ்லாட்டில் போட்டால் மட்டும் தானே அடிக்கிற ஒரு பிளேயராக இருந்தார். ஸ்பின்னுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணாரு. எனக்கு கொஞ்சம் டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கு. அஃப்கோர்ஸ் நீங்க ஸ்பின்னுக்கு ஒரு சில தடவை ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காருன்றது உண்மைதான். பட் ஸ்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபினிஷர்ஸ் இன் த லீக் டிம் டேவிட். ஏன்னா லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ்ல ஆஸ்திரேலியாக்காக T20ல வருவாரு, 30 ரன் தான் அடிப்பாரு, 30-40 அடிப்பாரு. ஆனா 10-12 பால் அடிப்பாரு. அதுல ஒரு 3-6 உங்களுக்கு 6 பேங்கர். அண்ட் ஐபிஎல்ல கூட ஒரு மேட்ச் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஐ திங்க் 2-3 வருஷம் முன்னாடி மும்பை வந்து டெல்லியை தோக்கடிச்சா ஆர்சிபி குவாலிஃபை ஆவாங்க. சோ ஆர்சிபி வந்து ஜாலியா என்ஜாய் குவாலிஃபை ஆனாங்க. அந்த மேட்ச் அவர் வந்து டேக் ஆன் பண்ணுவாரு, டெல்லியவோ சன்ரைசர்ஸோ. சூப்பரா அடிப்பாரு, நல்ல கிளீன் ஹிட்டர், சூப்பர் பிக். ஓகே ஓகே. ஆனால் இப்போ வந்து லைக் ஃபினிஷராக வந்து டிம் டேவிட் எடுத்திருக்காங்க. பவுலிங் யூனிட் எக்ஸ்பீரியன்ஸ் புவனேஷ்குமார் அண்ட் ஹேசல்வுட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நுவான் துஷாரா மாதிரி ஒரு இந்த மலிங்கா பவுலர் எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேக்கப்பாக ரொமரியா செப்பர்ட், ராசிக் தர 6 crores கொடுத்து எடுத்திருக்காங்க. எப்படி இருந்துச்சு அந்த பவுலிங் யூனிட் பார்த்து? பவுலிங் யூனிட் அகைன் இந்த தடவை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா வழக்கமா அந்த டாப் பேட்டிங் ஹெவி டீமா இருக்கும் ஆர்சிபி. அண்ட் அவங்க எப்பவுமே எப்படி இருப்பாங்கன்னா பேட்டிங்ல தான் மேட்ச் ஜெயிக்கணும், பவுலிங்ல நீங்க எவ்வளவு ரன் வேணாலும் கொடுங்க, அதை விட ஒரு ரன் அதிகமா அடிக்கணும், அதுக்கு நாங்க முயற்சி பண்ணுவோன்ற மாதிரி தான் இருந்திருக்காங்க. இந்த தடவை கவனமா இருந்திருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் வேணும்னு. அங்க வந்து புவனேஸ்வர் குமார் உங்களுக்கு வந்து ஒரு ஆல்பா பவுலர் நான் சொல்லுவேன். ஆல்பா பவுலர் தான் யாரெல்லாம்னா அவங்க ஓவர் மட்டும் போடாம மத்தபடி யங்கர் பவுலர்ஸ்க்கு பிளான் சொல்றது, கேப்டனோட டிஸ்கஸ் பண்ணி எந்த மாதிரி ஃபீல்டு வைக்கிறது. புவனேஸ்வர் குமார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த ரோல் தான் பண்ணுவாரு. நிறைய கேப்டன்சியும் ஐபிஎல் ரீசனபிளா பண்ணிருக்காரு, எப்பெல்லாம் ஸ்டாண்டிங் கேப்டனா இருந்திருக்காரோ. ஸோ ஒரு எக்ஸலன்ட் பவுலர், ஒரு திங்கிங் பவுலர். பவர் பிளேல போடுவாரு, டெத்லயே எனக்கு போடுவாரு. ஹேசல்வுட் நல்ல பிக், சாலிட் பவுலர். அங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே பேங்க் பண்ணிட்டாங்க. அண்ட் ரசிக் தர் தான் உங்களுக்கு வந்து ஸ்லாக் ஓவர்ஸ் பவுலரா இருக்க போறாரு. 130, 135, 136 தான் போடுவாரு. எக்ஸ்பிரஸ் பேஸ் கிடையாது. பட் ஸ்டில் போன வருஷம் நம்ம பார்த்ததுல அந்த யார்க்கர்ஸ் நெயில் பண்ணாரு. அந்த அரௌண்ட்ல வந்து ஒரு யார்க்கர் போடுவார், ஐ திங்க் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து. அண்ட் நுவான் துஷாராவும் ரீசனபிளி ஒரு அப்கமிங் டேலண்ட் தான். அங்கதான் ஒரு வீக்னஸ் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இங்க. பட் புவனேஸ்வர் குமார் அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட் அதை கவர் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஸ்பின் குவாலிட்டி ஸ்பின் இல்லையோ, அந்த தான் எனக்கு ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா சுயா சர்மா வந்து அவங்களுக்கு ரெகுலர் டீம்ல இல்லை, கேகேஆர்ல ஒரு வந்தப்ப ஆனால் நல்லா இம்பாக்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைக் சாட்னருக்கே போயிருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா ஒரு ஆர்சிபியான கிரவுண்ட்ல அந்த ஸ்லோவர் பால் அவருக்கு நல்லா வரும். ஸோ அப்புறக்கப்போ ஆர்சிபி போயிருக்கலாம்னு தோணுச்சு. ஒரு ஜித்தேஷ் சர்மா 11 crore எடுத்திருக்காங்க, பஞ்சாபோட வைஸ் கேப்டனாக இருந்தார். அந்த பிக் எனி ஃபியூச்சர் கேப்டனாக அவரை உருவாக்க வாய்ப்பு இருக்காது? இல்லைங்க, ரொம்ப அடுத்த 3 வருஷம் விராட் கோலி தான் கேப்டன் நான் சொல்றேன். ஜிதேஷ் சர்மா ஃபியூச்சர் கேப்டனா நீங்க சொல்றீங்க. இல்ல, அந்த ஆர்டிஎம் வந்து ஸ்வப்னில் சிங்குக்கு தானே யூஸ் பண்ணாங்க. அவர் மேல போன வருஷம் பவர் பிளேல ரொம்ப நல்லா போட்டாரு. க்ரூஷியல் ஸ்டேஜஸ்ல பேட்டிங்லயும் ரீசனபிளா ஒரு 2 மேட்ச் நல்லா ஆடினாரு. அவருக்கு ஆர்டிஎம் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் தான். பட் ஸ்டில் அவரையாவது யூஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்களே. பட் ஸ்டில் எனக்கு வந்து ஒரு ரிஸ்க் ஸ்பின்னர், ஒரு குவாலிட்டி ரிஸ்க் ஸ்பின்னர். ஏன்னா சின்னசாமியில நிறைய விக்கெட்ஸ் எடுத்தது செஹல் தான். அவரை தவிர வேற என்ன தாக்கத்தை ஏற்படுத்தல. அவருக்கு ஏன் இன்னும் போகல? இன்னொரு பெரிய ஷாக், அவங்களோட ஆக்ஷன்ல வெங்கடேஷ் ஐயரை வந்து 23 கோடி வரைக்கும் சேஸ் பண்ணாங்க. 23 தான் கொடுத்திருக்காரு. வெங்கடேஷுக்கு 23க்கு மேல நீ சேஸ் பண்ண போறேன்னா ரொம்ப அண்ணாவது பாத்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில அந்த டீமுக்கு வரல. ஓகே, வந்திருந்தாலும் பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிருப்பேன். புரியுது. ஆனால் ஓவராலாக வந்து லைக் உங்களோட பிளேயிங் லெவல் நம்ம பார்த்தோம், அந்த இது பேசணும்னு நினைக்கிறேன். ஆர்சிபிக்கு அந்த குவாலிஃபை ஆகிற இது இருக்கா? இன்னும் அந்த இதில் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்களா எங்கேயோ ஒரு இடத்துல? குவாலிஃபிகேஷன் எதுவுமே நம்ம வந்து நிச்சயம் சொல்ல முடியாது. பட் நல்லா விளையாடினாங்கன்னா ஐ மீன் டிப்ளோமேட்டிக் ஆன்சர் தான் நான் கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம வெறும் ஒரு லைன் அப் பார்த்து நம்ம சொல்லிட முடியாது குவாலிஃபை ஆவாங்களான்னு. பட் ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்து பெரிய ஹிட்டர்ஸ்க்கு போயிருக்காங்கன்றது எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தர விஷயமா இருக்கு. கண்டிப்பா. இப்போ வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் லைக் இனிமே கொஞ்சம் ஷார்ட்டாக பேசலாம்னு நினைக்கிறேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் ஏதோ ஒரு இடத்துல ஆக்ஷனில் ஸ்ட்ரகிள் பண்ணாங்களோ, அவங்களோட அமௌண்ட் பர்ச்சேஸ் கம்மியாக இருந்தனால ஸ்ட்ரகிள் பண்ணாங்களோன்னு தோணுச்சுல. எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. இல்ல, ஏன்னா நீங்க சொல்றது கரெக்ட்.
ரொம்ப ரொம்ப குறைவான பர்ஸோட வரதுல ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அங்கதான் அமையும். உங்களால வந்து நினைச்ச பிளேயருக்கு நினைச்ச தொகைக்கு போக முடியாது. பட் ஒரு சில பிக்ஸ் வந்து நல்லா பண்ணாங்க. ஏன்னா அவங்க ரிட்டன்ஷன் பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுட்டாங்கன்றப்போ போலிங்ல வந்து ஐ திங்க் பட்லருக்கு போகணும்னு நினைச்சாங்க, போக முடியல. அதெல்லாம் அந்த ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. பட் ஒரு துஷார் தேஷ்பாண்டே நல்ல பிக்கு, ஃபசல் ஹக் ஃபரூக்கி நல்ல பிக்கு, ஜோஃப்ரா ஆர்ச்சர் எந்த அளவுக்கு ஃபிட்டா இருப்பாங்க, பட் ஃபிட்டா இருந்தா உங்களுக்கு வந்து மேட்ச் வின்னர் கிடைச்சிட்டாரு. நிதிஷ் ராணா ஐ திங்க் பேட்ஸ் ஒரு அந்த நம்பர் 3 பொசிஷன் அவங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. கொல்கத்தாட்ட இருந்து 4.25 crores சம்திங் வாங்கியிருக்காங்க. எப்படி இருந்துச்சு அந்த பிக்? சரியான பிக்குன்னு தோணுது எனக்கு. ஏன்னா நிதிஷ் ராணாவை பத்தி சாலிட் பிக், லெஃப்ட் ஹேண்டர் அண்ட் உங்களுக்கு வந்து நல்ல பெரிய ஹிட்டர். அந்த நிதிஷ் ராணாவோட ஒரு ட்விட், ஒய்ஃபோட ட்விட் வந்து ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியா மாறுச்சு. ஏன்னா கேகேஆருக்காக கேப்டன்ஷிப்பும் பண்ணியிருக்காரு. அவர் இது பண்ணப்ப நீங்க அவரை ஒரு 4.25 கூட போகலன்றது ஒரு இதெல்லாம் பிளேயர்ஸ் வந்து எமோஷனலா கட் பண்ணிக்கணும்னு தோணுது. நான் கரெக்ட் தானே? இல்லைங்க, அதங்க இருக்குங்க எல்லாருக்கும். அவரோட ஒய்ஃப் போட்டிருக்காங்க, இதுக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஃபேமிலியில இப்போ வந்து ஒரு இன்கம் வீட்டுக்காரம்மா வீட்டு நடத்துறவங்க அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இது வந்து நமக்கு ஒரு ஜூசி கண்டென்ட்டா சோசியல் மீடியால பேசுறதுக்கு இருக்கே தவிர தட்ஸ் ஆக்ஷன். பாத்தீங்க எவ்வளவோ பிளேயர் 20 லட்சத்துக்கு போனவர் இருந்தவங்க பெரிய கோடீஸ்வரர்களா இருக்காங்க. கோடி கோடியா வாங்கின சாம் கரன் 18 கோடிக்கு போனவர் இந்த வருஷம் 4 கோடி தான் வாங்க போறாரு. அவரோட எமோஷன் நீங்க நினைக்கிறீங்க. சோ இதெல்லாம் ஆக்ஷனோட டைனாமிக்ஸ். யாரு எந்த ஸ்டேஜ்ல வராங்க, ஆக்ஷன்ல வரப்ப டீம் கிட்ட என்ன பர்ஸ் இருக்கு, இதெல்லாம் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஓகே, இந்தியா டீமோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அங்கே ராஜஸ்தான் போயிட்டாங்க. ஐ திங்க் ராகுல் டிராவிட் அண்ட் விக்ரம் ராத்தோர் எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் ஸ்பின்னர்ஸில் எனி சர்ப்ரைஸ் இருக்கா உங்கள்கிட்ட? ஏன்னா போன தடவை அஸ்வின் அண்ட் சகல் ஒரு இந்தியன் ஸ்பின்னர்ஸ், இந்த தடவை அப்படியே ஸ்ரீலங்கா ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க, தீக்ஷன் அசரங்கா. அந்த இதில் எப்படி பார்க்கலாம் அது? இல்ல, அவங்களுக்கு குவாலிட்டி ஸ்பின்னர் கிடைக்கலன்ற இன்செக்யூரிட்டி இருந்துச்சு, அதனாலதான் போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து செஹல் அஸ்வின் சொல்றீங்க கூட, ஜாம்பாவையும் ஒரு சீசன் வச்சிருந்தாங்க. விளையாடுறப்ப 3 ஸ்பின்னர்ஸ் விளையாட வச்சாங்க அவங்க. ஜாம்பா விளையாட வச்சு அவர் ஒரு சில விக்கெட்டுகள் எடுத்தாரு. ஐ திங்க் அங்க வந்து ஒருத்தரை தான் விளையாட வைக்க முடியும், சவாய் மான்சிங்ல. சோ ஹசரங்காக்கு தான் இனிஷியலா பிக் இருக்கும். 2 பேரும் சூப்பர் போலர்ஸ். பட் நீங்க வந்து ஓவர்சீஸ் எடுத்திருக்கீங்கன்றதால எங்க விளையாட வைக்க போறீங்க இந்த ஒரு கேள்வி வரலாம். ஆனால் லாஸ்ட் கொஸ்டினா வந்து லைக் 13 வயசுல நீ என்னடா பண்ணனு எங்கள் அம்மாலாம் என்னை பார்த்து 13 வயசுல ஸ்கூல் போடான்னு இருப்போ வைபவன் சூரியவன்சி 1.1 crore எடுத்திருக்காங்க. நீங்கள் என்னைக்காச்சும் அவர் விளையாண்டு பார்த்துருக்கீங்களா? அவரோட எப்படி அவர் 13 வயசுல இவ்வளோ ஐபிஎல்க்கு என்ட்ரி ஆறது? ஐ மீன் ஆக்ஷன்ல நான் பாக்குறப்ப அந்த பெரிய ஷாட்ஸ் அடிச்சாரு. ஐ திங்க் இது ஒரு நல்ல, இப்ப நம்ம எல்லாம் பேசுறோம்ல, சோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலா மாறி இருக்கு. எப்பயாவது சான்ஸ் கிடைச்சா ராகுல் நிறைய பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கொடுப்பாரு. எப்பயாவது சான்ஸ் கிடைச்சு அவர் நல்லா பண்ணாருன்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஒரு ப்ராடிஜி 13 வயசுல வந்து ஐபிஎல் விளையாடுறாருன்னா அப்பா எவ்வளவு பெரிய ஸ்டோரி இது. ஐ திங்க் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. 41 வயசு 42 வயசு பிரவீன் தாம்பே ஆட வச்சாங்க, ஞாபகம் இருக்கா? எஸ் எஸ், அப்படியே அடுத்த வருஷம் கோச்சா மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஆட வச்சாங்க. இல்ல விளையாடவே வச்சாங்க. அவர் அவர் வேற ஏதோ லீகுக்கு சைன் அப் பண்ணாரு. நீங்க வந்து ஒரு மாதிரி அவர் ரிட்டையர்டு அறிவித்தாரு. பட் ஸ்டில் ஐ திங்க் 43 வயசு வரைக்கும் அவர் விளையாடினாரு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக. புரியுது, அந்த ஸ்டேஜ்ல எடுத்தாங்க. சோ மூத்தவரையும் எடுத்தாங்க, இப்ப வந்து கடைக்குட்டியும் எடுக்கிறாங்க. லாஸ்ட் இயர் ராஜஸ்தான் மாதிரி இந்த வருஷம் அந்த டீம் கோர் செட் பண்ண முடியலன்ற ஒரு இது இருக்கலாம். ஏன்னா ஒரு பட்லருக்கு ரீப்ளேஸ்மெண்டா இங்க வந்து யாரும் இல்ல. சோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கோர் மிஸ் பண்ணிருக்காங்களோ எங்கேயோ? எனக்கு அது தோணுது, அதை மிஸ் பண்ணிருக்காங்க. பட் நீங்க மேக்ஸிமம் ரிட்டென்ஷன் நீங்க பண்ணீங்கன்னா எப்பவுமே இது நடக்கும். போயிருக்காரு. பட் ஸ்டில் ஜெய்ஸ்வாலோட நீங்க வந்து யாரை ஓபன் பண்ண வைக்க போறீங்க? ஐ திங்க் சஞ்சு சாம்சனே இப்போ இந்த சீசன் ஓபன் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவுக்கு ஓப்பனிங்ல தான் நல்லா பண்ணியிருக்காரு. சஞ்சு சாம்சன் ஓபன் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஒரு நிதிஷ் ராணா இந்த மாதிரி பிளேயர் எல்லாம் உள்ள வருவாங்க, ஜுரேல் மாதிரி பிளேயர்.